ජලය මානව වර්ගයාගේ மனுக்குலம் உயிர் வாழ நீர் ஓர் அடிப்படை தேவையாக உள்ளது என்பதால் உலகிலுள்ள அனைத்து நாகரிகங்களும் நீர் அல்லது நதிக்கரைகளை அடிப்படையாக கொண்டே உருவாக்கப்பட்டன. காலநிலை மாற்றம் மற்றும் சனத்தொகை வளர்ச்சி காரணமாக நீர் பற்றாக்குறை என்பது இன்று உலகம் முழுதும் எதிர்கொள்ளும் ஒரு பிரச்சனையாக உள்ளது. எனவே அதிக நீர் விரயமாகும் பரம்பல் நீர் விநியோக முறை மற்றும் கால்வாய் நீர் விநியோக முறை போன்ற திறமையற்ற நீர் விநியோக முறைகளை இன்று பயன்படுத்த முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். இம்முறைகள் மூலம் 50% தண்ணீர் ஆவியாதல், அழிவுகளுக்குள்ளாதல் மற்றும் தரையில் ஆழமாக ஊடுருவுதல் மூலம் வீண்விரயமாகின்றது. எனவே தண்ணீரை வீண்விரயமாக்காத திறமையான மேம்படுத்தப்பட்ட நீர் விநியோக முறைகளுக்கு நாம் அனைவரும் இணங்க வேண்டிய நேரமே இது. இந்த முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பல நன்மைகளை அடைய முடியும். முதல் நன்மை நீர் பாதுகாப்பு. சொட்டு நீர்ப்பாசன முறை மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசன முறை போன்ற மேம்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன முறைகள் பயிரின் வேர்களுக்கு தண்ணீரை வழங்குகின்றன. ஒவ்வொரு துளி நீருக்கும் மதிப்பு சேர்க்கப்படுகின்றது. இங்கு நீர் பாதுகாப்பு மாத்திரம் இதன் நோக்கமல்ல, தேவையற்ற நீர்ப்பாசனம் மூலமான மண் அரிப்பும் குறைக்கப்படுகின்றது. இரண்டாவது நன்மை பயிர் அறுவடை அதிகரிப்பதாகும். திறமையான நீர் பயன்பாடானது சரியான நேரத்தில் பயிருக்கு சரியான அளவு தண்ணீரை வழங்குகின்றது. இது சரியான வளர்ச்சி மற்றும் அதிகபட்ச அறுவடைக்கு வழிவகுக்கின்றது. மூன்றாவது நன்மை செலவு செயல்திறன். ஆரம்பத்தில் இது போன்ற மேம்படுத்தப்பட்ட நீர் வழங்கல் முறைக்கு தேவையான முதலீடு அதிகமாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் முறையாக வளர்க்கப்பட்ட பயிரிலிருந்து அதிக விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் இந்த முதலீடு லாபகரமானதாக அமைகிறது. மேலும் இந்த முறைகள் தன்னிச்சையாகவே செயல்படும் என்பதால் மனித உழைப்பின் தேவையை குறைப்பதுடன் நேரத்தையும் பணத்தையும் மீதப்படுத்துகின்றது. இத்தகைய மேம்படுத்தப்பட்ட முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நீர் வீண்விரயம் மற்றும் பேரழிவுக்கு ஆளாகுவதை குறைப்பதன் மூலம் நீர் வளங்களுக்கு ஏற்படும் தாக்கம் குறைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் மண்ணில் அதிக தண்ணீரை தக்க வைக்காமல் மண்ணின் அமைப்பை நல்ல முறையில் பராமரிக்கவும் உதவுகின்றது. ஐந்தாவது நன்மை தேவைக்கு ஏற்ப மாற்றியமைக்கும் திறன். இந்த மேம்படுத்தப்பட்ட நீர்வழங்கல் முறை பயிருக்கு தேவையான விதத்தில், இடத்திற்கு தேவையான விதத்தில் மாற்றியமைக்கும் திறனை கொண்டுள்ளதுடன் வானிலை தரவுகளுக்கு ஏற்ப மண்ணின் ஈரப்பத உணரிகளை மேம்படுத்தும் வசதியும் உள்ளது. இது உண்மையான தரவுகளின் அடிப்படையில் நீர் விநியோகத்தை திட்டமிட இடமளிக்கின்றது. 2025ஆம் ஆண்டில் உலக மக்கள் சனத்தொகையில் 1/4 பகுதி மக்கள் நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படுவார்கள் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதில் முதலாவதாக பாதிக்கப்படுபவர்கள் சிறு விவசாயிகள் தான் என்பதை அடையாளம் கண்ட குளங்கள் கிராமங்கள் மறுமலர்ச்சி திட்டம் தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய மிகவும் மேம்படுத்தப்பட்ட 2 நீர் வழங்கல் முறைகளை திட்டம் செயல்படுத்தப்படும் 7 மாவட்டங்களிலும் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. முதல் முறை சொட்டு நீர்ப்பாசன முறையாகும். இங்கு பயிரின் வேர்களுக்கு நேரடியாகவே நீர் வழங்கப்படுகின்றது. பயிருக்கு ஏற்ப பாலிடியூபிங் பயன்படுத்தப்படுவதுடன் தாவரத்தின் வேர்களுக்கு சொட்டு சொட்டாக நீர் வழங்கப்படுகின்றது. விசிதெக்க அவ்வாறே ரசாயன உரத்தையும் இதனூடாகவே வழங்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. இந்த சொட்டு நீர்ப்பாசன முறையை மண்ணில் புதைப்பதன் மூலமாகவோ அல்லது மேற்பரப்பில் வைப்பதன் மூலமாகவோ பயன்படுத்த முடியும். இந்த சொட்டு நீர்ப்பாசன முறை வறண்ட பகுதிகளுக்கு மிகவும் பொருத்தமானது என்றாலும் தண்ணீரின் நுண்துகள்கள் துளைகளை தடுப்பதன் மூலம் இந்த வலையமைப்பை பயனற்றதாக்குகின்றது. சுற்றுச்சூழல் நிலைமைகள், மண் வகை மற்றும் பயிர் ஆகியவற்றை பொறுத்து இந்த சொட்டு நீர்ப்பாசன முறையை வெவ்வேறு வழிகளில் செயல்படுத்தலாம். இந்த திட்டத்தின் மூலமாக வணிக நிலங்களுக்கு 1/2 ஏக்கர் மற்றும் 1/4 ஏக்கருக்கு
சொட்டு நீர்ப்பாசன அமைப்புகளை பொலித்தீன் தலைக்கூலத்துடன் வழங்கியதுடன் சிறிய அளவிலான வீட்டுத் தோட்டங்களுக்கு ட்ரம் கிட்கள் வழங்கப்பட்டன. காலநிலைக்கு ஏற்ற பள்ளி தோட்டங்களில் உள்ள பசுமை இல்லங்களுக்கு தானியங்கி சொட்டு நீர்ப்பாசன முறைகள் வழங்கப்பட்டன. இரண்டாவது தெளிப்பு நீர்ப்பாசன முறை. இது பல்வேறு வகையான நிலத்தோற்றங்களை அமைக்கவும் விவசாயத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த முறையின் மூலம் சொட்டு நீர்ப்பாசன முறையை போன்று பயிர்களின் வேர்களுக்கு நீர் வழங்கப்படாவிட்டாலும் பரம்பல் மற்றும் கால்வாய் நீர் விநியோக முறைகளுடன் ஒப்பிடுகையில் குறைவான நீர் தேவையே உள்ளது. குளங்கள் கிராமங்கள் மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலம் 1300 சிறிய அளவிலான வீட்டுத் தோட்டங்களுக்கு 20 பட்ஜெட்களுக்கு தெளிப்பு நீர்ப்பாசன கருவிகள் வழங்கப்பட்டன. இது காலநிலைக்கு உகந்த கிராமங்களை மேம்படுத்துவதற்கான ஓர் பங்களிப்பாகும். இதேபோல் 1/4 ஏக்கர், அரை ஏக்கர் மற்றும் 1 ஏக்கர் பரப்பளவில் உள்ள வணிக நிலங்களுக்கு தேவைக்கேற்ப தெளிப்பு நீர்ப்பாசன அமைப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சிறுகுள அருவித்தொடர் அமைப்பின் குள மேற்பரப்புகளை வேளாண் காடுகளாக மாற்ற மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் போது தெளிப்பு நீர்ப்பாசன அமைப்புகளை பயன்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. மேலும் சமூக தொழில்நுட்ப விவசாய மேம்பாட்டின் போது சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசன முறை ஆகிய 2 மேம்படுத்தப்பட்ட நீர் விநியோக முறைகளும் அறிமுகம் செய்யப்பட்டன. இத்தகைய மேம்படுத்தப்பட்ட நீர் விநியோக முறைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் திட்டம் எதிர்பார்க்கும் ஒரே விடயம் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அருகிய வளமான நீர்வளத்தை பாதுகாப்பதாகும்.